இந்த பாட்டிங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. எவனாவது ரோட்ல நடந்து போனாலே அவனை சந்தேக பார்வையில பாக்குறது. அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு நானும் என் தம்பி கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில்ல எங்களையும் சேர்த்து 4 பேர் தான் அந்த கோயில்ல இருந்தோம். நான் வந்து கொஞ்சம் கிராண்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். என் தம்பி வந்து ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டிருந்தான். அந்த பாட்டி எங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நாங்க போனதுல இருந்து அந்த பாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா எங்க 2 பேத்தையும் பிரிக்க பாக்குறது, அப்புறம் நீ யார் வீட்டு பையன், நீ யார் வீட்டு பொண்ணு அப்படின்லாம் கேட்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல, அந்த பாட்டி கேட்டதுக்குலாம் நான் பேக் மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தேன். என் தம்பி தப்பு தப்பா பதில் சொல்லிட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டா, இல்ல அந்த பாட்டி நம்ம 2 பேத்தையும் லவர்னு நினைச்சிட்டாங்க, கொஞ்ச நேரம் கலாய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நாங்க வர வரைக்கும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். நாங்க லவ்வர்ஸ்ன்ற மாதிரி ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசியை கிளம்பும் போது ஒரு பிரசாதம் போதுமா 2 பிரசாதம் வேணுமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல ஒண்ணு போதும், அக்கா தம்பி தான் அப்படின்னா, ஓ அக்கா தம்பியா. அப்புறம் தான் இந்த பாட்டிக்கு மூஞ்சில சிரிப்பு வந்து எங்க கிட்ட நல்லா பேசினாங்க. இந்த பாட்டி மாதிரி நீங்களும் யாரையாவது ஜட்ஜ் பண்ணாதீங்க, அப்புறம் எங்களை மாதிரி உங்களையும் கலாய்ச்சி விட்டுருவாங்க. அடுத்த ஒரு சம்பவத்தோட வேற ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லக்கி ஸ்கூப் ஆர்டர் பண்றதுக்கு டிஎம் பண்ணுங்க. பாய்.